ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு சண்டே vlog தாங்க பார்க்க போறீங்க. எல்லாத்துக்குமே பயங்கர கோல்டு. இத்தனைக்கும் நானும் நிலனும் வெளியில போறதே இல்லை. அவர் தான் அதிரனை கூப்பிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் நல்லா ஒரு வாரமாவே சளி இருக்குது. நிலனுக்கா தண்ணி மாதிரி ஒழுகிட்டே இருக்கு. ஆமா, அதனால நான் மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டாம். எடுத்துட்டு வா போ. நீயே போய் எடுத்துட்டு வா. 2 நாள் மட்டும் மருந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்த மெடிசன் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இப்ப ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இங்க இந்த கற்பூரவள்ளி தலை இருக்கு பாருங்க. இது ஏதோ வச்சு இப்பதாங்க கொஞ்சம் தலையுது. விண்டர்ல பெருசா தலையாதாட்டு இருக்குது. அதனால இப்ப இதைய ஒரு 2 வாட்டி கொடுத்தேன். இருந்தாலும் இன்னைக்கும் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் இரும்பலும் வருது அவனுக்கு. இங்க கத்திரி தான் வேணும் சிஸ்டர். அங்க ஊர்ல எல்லாம் இது கார்டன்ல அத்தனை கிடக்கும். அதிரன் குழந்தையா இருந்தப்பெல்லாம் நான் தொட்டல படுக்க வச்சுட்டு இது கற்பூரவள்ளி அப்புறம் துளசி அதெல்லாம் போட்டு ஆவி வச்சு விடுவேன். ரூம் ஃபுல்லா கூட வரும். அந்த அளவுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். என்னமா இது கற்பூரவள்ளி தலை. முறுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. காலையில நைட்டு சாப்பிட்டு வெளியில வச்சிருப்போம் போல. நான் வீட்டுல சுட்டதுதான். பார்த்து நின்னுக்கோ. என்னது இத பாத்தீங்கன்னா வெறும் வடக்கல்ல போட்டு வாட்டி அது சாரை புளிஞ்சு கொடுப்பேன். அது கொஞ்சம் இதமா இருக்கும் தொண்டைக்கு. இப்ப அதைத்தான் பண்ண போறேன். இது நைட்டே நட்ஸ் எல்லாம் ஊற வச்சிருக்கு. சரி காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நீ இதான் அரைச்சு கொடுக்கணும். இது ரெட் பனானா வாங்கிட்டு வந்து 2 வாரம் கிட்டே ஆகுதுங்க. இப்பதான் பழுக்குது. நேத்துதான் ஒண்ணு பழுத்துச்சு. ஒண்ணு பழுக்கல. இப்ப 2 இருக்கு. சரி 2ஐயும் போட்டு அரைச்சிடலாம் இந்த நட்ஸ் கூட அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நீ அப்பாட்டு போறியா? போங்க. கூப்பிடு நிலன். அப்பா கூப்பிடு. நிலா. சரி நிலன், அமிதாபிச்சி போட்டோ இங்க இருக்கு. அமிதாபிச்சி என்ன பாத்துட்டு இருக்க அப்பாவ? சரி போ. அமிதாபிச்சி போட்டோ எங்கன்னு பாருங்க. அம்மாட்ட சொல்றீ அமிதாபிச்சி போட்டோ எங்க? அதிரன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நாலேஜ் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேம் கொடுத்துருக்காங்க. அதை பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் இதுல போட்டுட்டு பால் கொஞ்சம் சேர்த்தி பனானா அந்த ரெட் பனானா பழம் கொஞ்சம் சேர்த்தி அப்படியே நல்லா அரைச்சிடலாங்க. பால் சேர்த்திடலாம். இதுல போட்டு இது பண்ணிக்கலாம் தங்கம். இப்ப 2 பழம் போட்டிருக்கேங்க. இதை அரைச்சு கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா ரொம்ப ஹெல்தி. இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சில தாங்க வரும். இப்ப இது அப்படியே கப்ல ஊத்தி ஸ்பூன்லயே கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. நிலன் கொஞ்சம் நேரத்துல எந்திரிச்சிட்டாங்க. அதனால அவனுக்கு பசிக்கும்ட்டு சரி ஃபர்ஸ்ட் அவனுக்கு போட்டு ஊட்டிடலாம். நீ சாப்பிடுறியா? அதிரன் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிடுறேன்னா இப்ப இவன் சாப்பிடறது பார்த்துட்டு வேணும்ட்டு போயிருக்கா. நல்லா இருக்கா நிலன்? எப்படி இருக்கு? மம்முன்னு இருக்கா? மம்மம் இருக்கா? எப்படி சாப்பிடுவேன் நிலன்னு? அப்படி சாப்பிட்டியடி அழகு. இந்த ஃபர்ஸ்ட் சாப்பாடை கொடுத்துட்டேங்க. ஏன்னா நான் முன்னாடி வெறும் வயிற்றுல கொடுத்துருக்கேன் அதிரனுக்கெல்லாம் அவன் குழந்தையா இருக்கப்ப. இங்க வந்து அதை பண்ணப்ப என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அது ரொம்ப காரமா இருக்கும்ல, அதனால வெறும் வயிற்றுல கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப இருந்து நான் ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் கொடுப்பேன். ஒரு இது அடுப்பு பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல போட்டீங்கன்னா அது அப்படியே கலர் இப்ப பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இது கலர் மாறுறது தெரியும். இங்க பாத்தீங்களா, இங்க லைட்டா மாறி இருக்கு. அந்த மாதிரி ஃபுல்லா ஓவரால் மாறி வரப்போ அத எடுத்து புழிஞ்சோம்னா சாறு மாதிரி வரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது நல்லா வாடியாச்சு. இப்ப நான் இதுல என்ன பண்றேன்னா இது
நேத்து அவனுக்கு இந்த பச்சை கற்பூரம் தேங்காய் எண்ணெயில இந்த வெதருக்கு இப்படி மாறி இருக்கு கெட்டியா. தேங்காய் எண்ணெயில பச்சை கற்பூரம் ஒரு துளி போட்டு கொஞ்சம் காய்ச்சி நெஞ்சில தேய்ச்சா குழந்தைகளுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் சூடு இருக்கும், அதனால நம்ம அதை எடுத்ததுக்கு ஆஃப் பண்ணிட்டு அப்ளையாவே இருந்தாலுமே நல்ல சூடு இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுலயே மெல்ட் ஆயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இதை நான் புளிஞ்சு கொடுத்துட்றேன். இது அப்படியே இந்த மருந்து கொடுக்குற மூடியிலேயே புளிஞ்சா மருந்துன்னு நினைச்சிட்டு அப்படியே குடிச்சுப்பான். அப்புறம் எவ்வளவு எம்எல்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். அண்ணாந்துக்கோ அண்ணாந்துக்கோ தங்கம் அண்ணாரு. நல்ல சளி. கொஞ்சமா அதிரனுக்கும் கொஞ்சம் கொடுத்தலான்னு இருக்கேன். சரியாயிடுச்சு கோல்டு. அது இங்க வா சாமி பட்டோம். உடம்புக்கு நல்லது. எனக்கு தேய்ச்சிட்டேன்ல. இங்க வா. சரி நிலன் பா தேய்ச்சிக்கலாமா குட்டி நிலாக்கு. நிலாக்கு உனக்கு தேய்ச்சிட்டுமா? அவ்வளவுதான். அண்ணா மாதிரியே பண்றியா? அண்ணா மாதிரி பண்ணீங்களா? நெஞ்சுக்கு குட்டி நிலா நெஞ்சுக்கு 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 அவ்வளவுதான். சரியாயிருட்டி மயில. இப்ப அவரு கடைக்கு போறாருங்க. ஃபிஷ்ஷும் சிக்கனும் வாங்கிட்டு வர்றதுக்கு. ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் சிக்கன்ல சூப் மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரையும் குழம்பு தான் வைக்கலான்ட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவர் வந்துட்டு சூப் மாதிரி வச்சு தரலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவர் கிளம்புறாரு. நான் பசங்களை கூப்பிட்டு சும்மா வெளியில பால் விளையாட வைக்கலான்ட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சாதாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால எடுத்து வெளியில வச்சிருக்கேன். இனி இதெல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கு அப்புறம் பசங்களுக்கு கொடுக்கணும். கடையில இருந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. ஆக்சுவலா 2 ஐட்டம் தான் வாங்கலான்ட்டு போனது. அதான் இத்தனை ஐட்டம் ஆயிடுச்சு. நான் பிரெட் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு மாசம் கிட்டவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ப்ரௌன் பிரெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது அப்புறம் சிக்கன்ல சூப் வைக்கலாம் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வந்துருக்கு. இது டாய்லெட் டிஷ்யூ பேப்பர்ஸ். அது ஏதோ ஆஃபர்ல போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. முடிய போகுது, சரி இங்கே வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் பால் முடிஞ்சிருச்சு சரின்ட்டு அதுவும் வாங்கியாச்சு. என்ன சமயம் ஒவ்வொரு வாட்டையும் ஏதாவது ஸ்நாக் வாங்கிட்டு வருவாங்களா? அப்புறம் ஃபிஷ் இங்க வந்து மெட்ரோல அவங்களே ஸ்லைஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ற ஃபிஷ்ஷை வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப வந்து இங்க கனடால ரொம்ப விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க வந்த புதுசுல எல்லாம் இந்த அளவுக்கு இல்லைங்க. இப்ப இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுனா ஒரு $30 அந்த ரேஞ்சுக்குள்ள ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 42, $50 அந்த மாதிரி ஆயிடுது. நார்மலா கிராசரி ஸ்டோர் போனோம்னா யூஸ்வலா எங்களுக்கு $100 அந்த மாதிரி முன்னாடி ஆகும். வந்த புதுசுல லைக் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் லிட்டரலி சொல்ற $200 கிட்ட வந்துருது. 230 அந்த மாதிரிதான் ஆகுது. இத்தனைக்கும் மீட் எடுக்காமையே. சோ கொஞ்சம் அதிகமா ஆயிட்டு தான் இருக்கு எல்லாமே. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் போட்டு உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தேங்க. அப்புறம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் சிக்கன் சூப் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அவர் ஃபஸ்ட்டு நீ சாப்பிடுன்னு எனக்கு ஒரு பெரிய பிளேட் நிறையா ஃப்ரூட்ஸை போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு மீதி எடுத்துகிட்டு போனார். அப்புறம் சூப் ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் 1 போட்டுட்டு அதை பொரிஞ்சதுமே சிக்கனை போட்டுடலாங்க. போட்டுட்டு சிக்கன் வந்து ஒயிட் கலரில் மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் வணக்கி விட்டுருங்க. அப்புறம் இந்த சைடு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து வெள்ளை கலரில் மாறினதுமே அது கூட இதை அரைச்சி வச்சதையும் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு
நல்லா கொதி வந்ததுமே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு விட்டுட்டு அப்புறம் ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து இது பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனாலுமே நம்ம வந்து கொஞ்சம் எண்டிலெலாம் வெட்டுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா மிடில் பீஸ் எல்லாம் வந்து ஃப்ரைக்கு எடுத்துட்டு தலையும் வாலும் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சைடு அதுக்குள்ளே சிக்கன் சூப் 3-4 விசில் விட்டால் போதும். அப்புறம் கடைசியாக லெமன் பிழிஞ்சு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது. ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் நான் அதை பார்த்தேன். இந்த ரெசிபி நல்லா காரசாரமாக தொண்டைக்கு இதமாக இருந்தது. பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு மீதியை கையோட வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கரையும் கழுவிட்டேன். அப்புறம் ஃபிஷ்ஷும் எல்லாம் கழுவி வச்சுட்டு கையோட மசாலாவும் தடவி வச்சிடலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தடவி வச்சுட்டு எங்களுக்கு நல்லா தடவி வச்சுட்டேங்க. ஆனால் இது நல்ல ஆச்சி மசாலா நான் டேஸ்ட் பண்ணதில் ஜேபி தான் யூஸ் பண்ணுவேன். நல்ல காரம், நல்ல வேளை பசங்களுக்கு லைட்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் சைட்லேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல சிக்கன் கிரேவி, அப்புறம் ஃபிஷ்ஷு குழம்பு, ஃபிஷ்ஷு ஃப்ரையு அதெல்லாம் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதையும் பண்ணிகிட்டே இருந்தேன். சைடில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு மீன் பொரிச்சு கொடுத்துர்லாம். ஏன்னா நிலனுக்கு வந்து எதுவுமே சரியாக சாப்பிடல. அதனால் அவனுக்கெல்லாம் பொரிச்சு கொடுத்துட்டு அவர் கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நான் சூப்பு குடிச்சிட்டு அப்புறம் போய் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சமையலை. சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு ஃபிஷ் ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அவங்களுக்கு சுட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நிலன் வந்து ஃபிஷ் சாப்பிட்டானா சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டான். இது ஆல்ரெடி காலையில இருந்து எதுவுமே சரியா சாப்பிடல. இதை சாப்பிட்டதையும் அவனை தூங்க வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்ப ஃபிஷ் மட்டும் எல்லாம் பொரிச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். இது மசாலா எல்லாம் கம்மியா போட்டு சுட்டது. மீன் குழம்புக்கு இது கூட்டெல்லாம் போட்டது நல்லா கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக மீன் போட்டு இறக்கிடலான்னு போட்டுட்ருக்கேன். பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிஷ் பொரிச்சு கொடுத்தேங்க. நிலன் அதுல ஹாஃப் ஃபிஷ் தான் சாப்பிட்டான். அவன் எதுவும் சாப்பிடல சரியா. அதனால சரி அவனுக்கு தூக்கமும் வந்துடுச்சுன்ட்டு நான் போய் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். இப்ப நாங்க ரிலாக்ஸா சாப்பிடலான்ட்டு, இல்லைன்னா அவனை வச்சுட்டு சாப்பிட்டா ஒரே அலப்பறையா இருக்கும், சாப்பிடவே முடியாது. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவர் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாரு. இனி போய் சாப்பிட்டு இந்த vlog இதோட முடிக்க போறேங்க. வாங்க நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கறது பிளேட் பண்ணி காட்டுறேன். சுட சாதம், ஃபிஷ் ஃப்ரை, இது நல்லா ஆச்சி மசாலா போட்டு செஞ்சது, பயங்கர காரமா இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் சிக்கன் கிரேவி, அது கொஞ்சம் தண்ணி மாதிரிதான் செஞ்ச சாப்பாட்டுல பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு. கிட்ட வந்து காட்டுங்க. அப்புறம் நிலனும் அதிரனும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்பாட்டிஃபைல நிலனுக்கு கார்ட்டூன் இன்னும் காட்டல. அதிரனே பார்த்துட்டு இருந்தாலும் அவன் அதை கண்டுக்க மாட்டான். ரேராக தான் அவன் இருக்கப்ப அதிரன் பார்ப்பான். அதுவுமே வந்து அவன் அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு தான் இருப்பான். இப்போ ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ் பாட்டு போட்டதுக்கு அவன் என்ன பண்ணுறானோ அதவே அவன் பண்ணிட்டு இருந்தான் நிலனும். நிலன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதையே பார்த்தே கற்றுக்கிறானுங்க. அவனுக்குன்னு எதுவும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதி பிளாக் ஸ்டார்ட் பண்ணால் அதுவும் பார்த்து அழகாக ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவனை பார்த்தே கற்றுக்கிறான். ஸ்மைல் ஸ்மைல் வாயில சொல்லாதடா, சிரி. இங்க பாரு நிலன், ஸ்மைல். அம்மா போட்டோ எடுத்துட்டே இருக்கிறேன், நீ சிரிச்சுட்டே இரு. ஓகே. இங்கே சண்டே ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு. நீங்கள் என்னெல்லாம் சமைச்சிங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.